செல்லம் படிக்கிறியா? சூப்பரா செல்லம். இல்லப்பா, பொம்மை பார்த்துட்டு இருக்கேன். அப்பா, கரும்பு சாப்பிடுறீங்களா? நீ சாப்பிட்டுட்டு குடிச்சலாம். A few minutes later. இந்தாப்பா. சாப்பிட்டுட்டு குடுனா சக்கையை தருது பாப்பா. கலர் அடிக்கணும், கிரையான்ஸ் வேணும்னு பாப்பா கேட்க வாடா சொல்லணும் கிரையான்ஸ் செய்யற இடத்துக்கே கூட்டு போயிட்டோங்க. அங்க போனா கலர் கலரா கிரையான்ஸ் வரதுக்காக கலர் பொடியை பாப்பா டப்பால போட்டு அதை கலக்கிறதுக்கு ஸ்பூனெல்லாம் வச்சு அதுல தேங்காய் எண்ணெயை லைட்டா மிக்ஸ் பண்ணி நல்லா கட்டி இல்லாம கலக்கிட்டு அதுல வேக்ஸை ஊத்தி நல்லா கொலன்னு ஆக்கி அதுல வந்து மோல்டுல ஊத்துறாங்க பாருங்க. ஊத்தி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த மோல்டை பிரிச்சு பார்த்தா பாப்பாவே மோல்டை பிரிச்சிருச்சுங்க. பிரிச்சு பார்த்தா உண்மையுமே ஷாக்குங்க. நாம கலர் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரிஜினல் கிரையான்ஸ் மாதிரி பாப்பா செஞ்சிருச்சு. பாப்பாவுக்கு செம ஹாப்பிங்க. அதை வீட்டுக்கு எடுத்து வந்து வீடு ஃபுல்லா கலர் அடிச்சு தள்ளிட்டாங்க. செல்லம் என்னடா உள்ளே விழ மாட்டேங்குது. நான்லாம் போட்டேன்னு வச்சுக்க எல்லாமே உள்ள விழுந்துரும். எங்க நீங்க போடுங்க பாப்போம். இப்ப பாரு செல்லம். பாப்பா இந்த போட்டோல இருக்கிறவரை பாத்திருக்க? இவரு செல்லம் ஹார்ன் அடிக்க மாட்டேதுடா. மாமா மாமா உள்ள போய் பாருங்க பாப்பா இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்குன்னு. அப்படி என்னடா பண்ணிச்சு? கிளேவுல சூரியகாந்தி பூவா செல்லம். சன்ஃப்ளவர் சூப்பரா இருக்குடா. நெக்ஸ்ட் ரோஸு ரோஜா பூவும் சூப்பரா இருக்குடா. அடுத்தது என்ன? வாவ் தேசிய கொடி செல்லம். கொடி கம்பத்துல பிளாக் சூப்பரா பறக்குதுடா செல்லம். கிளேலியே எல்லாத்தையும் செஞ்சு கலக்கிட்டடா. சூப்பர்ரா செல்லம். என்னடா தேடிட்டு இருக்க? 10 ரூபா காயின் கீழே விழுந்துடுச்சுப்பா. எங்கடா செல்லம் விழுந்துச்சு? அங்க அங்க விழுந்ததுக்கு இங்கே ஏன்டா செல்லம் தேடுற? அங்க இருட்டா இருக்குப்பா, அதனால இங்க தேடிட்டு இருக்கேன். யார் வீட்லயோ வடை சுடுறாங்க போல இருக்கு. சமவாசம் வருது. செல்லம் நீயா எண்ணெய் ஊத்தி விளக்கேத்தன? ஆமாப்பா. சூப்பரா செல்லம். யாரு இங்க வச்சிருந்த வடை சுட்ட எண்ணெய் எடுத்தது? அந்த எண்ணெயா? இவ்வளவு பெரிய பீஸாவா? இது எப்படி உடனே காலி பண்றேன்னு பாரு செல்லம். மாமா ஜூஸ் கடைக்கு கூட்டு போக சொன்னா நகை கடைக்கு கூட்டு வந்திருக்கீங்க. இங்கதான் ஜூஸ் ஃப்ரீயா. இந்தா செல்லம். அரிசி மூட்டை வாங்கணும்னு சொன்னியே, இந்த மூட்டை வாங்கிக்கலாமா? ரின் பவுடரா? ஆமா. இது என்ன அரிசி மூட்டை கணக்கா இவ்வளவு பெருசா இருக்கு? யாரும் பாக்கலையே.